கோல்டை வச்சு அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணேன்னா 8%. எதனால அப்படின்னா கோல்டு விலை ஏறும் அப்படிங்கிறதுல. ஆனால் கான்ட்ரரி டு மை பிலீஃப், பிகாஸ் லாஸ்ட் 2 years எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா கோல்டு ஸ்டார்டட் ஃபாலிங். இப்போ நான் வந்து எதுக்கு நீங்கள் காஃபி குடிச்சிங்க, எதுக்கு டீ குடிச்சிங்க அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா ஓகேப்பா இதில் வந்து இந்த போர்ஷன் வந்து ஐ திங்க் ஐ கேன் அவாய்ட். உங்கள்கிட்ட ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணலாம். அபவ் 10%க்கு மேலே உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து முதல்ல நீங்கள் அடைச்சிட்டு ஓகேயா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவிங்ஸை வந்து தொடருவீங்க. லோன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்ட பாத்திரம். ஒரு பிளாஸ்டிக் வாளியாக இருந்தாலும் சரி, பித்தளை வாளியாக இருந்தாலும் சரி, தங்க வாளியாக இருந்தாலும் சரி, எந்த வாளியாக இருந்தாலும், வெள்ளி வாளி எந்த வாளியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஓட்டை. அப்படிங்கும்போது தெர் இஸ் அ லீக்கேஜ். இந்த 8% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோல்டு லோனில் இந்த மாதிரி பேங்க்கில் இது கிடச்சிதுன்னா அந்த லோனை நீங்கள் அடைக்கவே வேண்டாம். அதாவது இந்த சென்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒவ்வொரு லோனுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எனிதிங் விச் இஸ் அபவுட் 10% ஆர் 12% அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோனை சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாத்தையும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சிலரால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு கடன்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்றுத்துக்காக இஎம்ஐ வாங்கும்போது கடனில் போய் சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இஎம்ஐ கட்டும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சரி இந்த இஎம்ஐ முடிஞ்சதும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இஎம்ஐ முடியறது இல்லை, அடுத்தடுத்து நம்ம வாங்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதல்ல இஎம்ஐயை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே சார், இஎம்ஐ அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் இஎம்ஐ வந்து அவாய்ட், நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இஎம்ஐ அவாய்ட் பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இஎம்ஐக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து இஎம்ஐயில் வாங்குறீங்க. இந்த இஎம்ஐக்கு நீங்கள் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் என்னென்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வேரியேஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து இட் கேன் பி அஸ் லோ அஸ் 7%லேருந்து 30-40% வரையும் நார்மலாக ஒரு ஆர்கனைஸ்டுலேயே இருக்குது. அது தவிர நம்ம வந்து ஹேண்ட் லோன், இந்த கந்து வட்டிலாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இந்த மாதிரிலாம் வந்து அது வந்து அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா நான் வாங்கின இஎம்ஐக்கு நான் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன்லாம் வந்து இன்றைக்கி 7.5% ஹவுசிங் லோன் கிடைக்குது. அப்போ உங்கள்கிட்ட ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த லோன் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான லோன், தட் டு லாங் டேட்டட் லோன். ஒரு 20, 25, 30 வருஷம் அப்படின்னா ஹவுசிங் லோன் வச்சிருக்கிற ஆள் டெஃபினட்டாக பண்ணலாம். அதுக்கப்புறமா கார் லோன் ஆர் எஜுகேஷன் லோன், இந்த மாதிரியான லோன் வந்து ரஃப்லி அபவுட் 9% அந்த மாதிரி இருந்ததுன்னா, எனிதிங் லெஸ் தென் 10% இருந்ததுன்னா யூ கேன் சைமல்டேனியஸ்லி டூ த இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை சார், ஆக்சுவலி நான் இந்த லோன் வாங்கியிருக்கேன். இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு உடனே யாரும் கொடுக்கல, இந்த கம்பெனியில் தான் கொடுத்தாங்க, நான் பெருசாக டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கல, எனக்கு வந்து 18% வந்து வட்டி, 20% வட்டி அப்படின்னு ஒரு லோன் இருந்ததுன்னா அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணால் லோனை தான் நீங்கள் அடைக்கணும். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த முதலீடு வந்து 18%, 20%லாம் கொடுக்குமா அப்படின்னதுன்னா அது சான்சஸ் வெரி லெஸ். அந்த நீண்ட காலத்தில் மேபி கொடுக்கலாம், அந்த நீண்ட காலம் வரையும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா எனிதிங் அபவ் 10%க்கு மேலே உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை வந்து முதல்ல நீங்கள் அடைச்சிட்டு ஓகேயா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவிங்ஸை வந்து தொடரலாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, அதாவது லோன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்ட பாத்திரம். ஓகே, அது வந்து வெதர் இட் இஸ் ஒரு பிளாஸ்டிக் வாளியாக இருந்தாலும் சரி, பித்தளை வாளியாக இருந்தாலும் சரி, தங்க வாளியாக இருந்தாலும் சரி, எந்த வாளியாக இருந்தாலும், வெள்ளி வாளி எந்த வாளியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஓட்டை. அப்படிங்கும்போது தெர் இஸ் அ லீக்கேஜ். அதனால வந்து நீங்கள் லோன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்லாங் அஸ் லோன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். அதர்வைஸ் முதல்ல வந்து லோனை முடிச்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியே நம்ம யோசிக்கணும். சார், இப்போ வந்து ஃபஸ்ட்டு லோனை முடிச்சிடணுன்றீங்க, வட்டியை பார்க்க சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பர்சனல் லோனுக்கு தான். ஆனால் நிறைய பேர் வந்து
அவசர தேவைக்கெல்லாம் உடனே வாங்குறது பர்சனல் லோன் தான். அப்போ பர்சனல் லோனை அடைக்கணும்னா ஒரு 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆகுதுன்னா அது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதா? ஏதோ ஒரு அவசரத்துக்கு எனக்கு ஒரு ஆர்டிஓ ஏதோ ஒன்று போடணும்னா கூட போடலாமா வேண்டாமா சார்? எப்படி அதை பிரிக்கிறது? நம்ம அசெட் அலோகேஷன் பண்ற மாதிரி லோன் இருக்கும்போது எப்படி சார் பண்றது? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் வந்து ஒரு லோன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு லோனை மீறி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனல் லோனுக்கு நீங்கள் 10,000 பே பண்ணணும். ஓகே சார், 10,000 தான் பே பண்ணணும். என்கிட்ட இன்னொரு ஒரு 5,000 10,000 இருக்குது. ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து என்னென்னா அந்த 5,000 10,000ஐயும் அங்கேயே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய லோனுடைய டியூரேஷன் கம்மியாயிடும், சீக்கிரம் வந்துடலாம். ஓகேயா? ஏன் அது எந்த சுச்சுவேஷனில் அங்கே பே பண்ணணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 15% மேலே இருந்ததுன்னா அதை நீங்கள் பண்ணலாம். சார், என்னுடைய பர்சனல் லோன் வந்து பிகாஸ் நான் வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பேஸ்ட் ஆன் த கம்பெனி ப்ரொஃபைல் அவங்க வந்து எனக்கு வந்து 9% 10% தான் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப கம்மியான இது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து 5 வருஷம் லோனாக இருந்தாலும் அதிக இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா எப்பப்பெல்லாம் ரெகுலராக பே பண்ணி அதை சீக்கிரம் முடிக்கிறது நல்லது. இதே மாதிரி தான் சார் ஜுவல் லோனும். பல பேருக்கு ஒரு 50,000 வேணும், இல்லை 5 லட்சம் வேணும்னாலும் ஜுவல் லோன் தான் வாங்குறாங்க. ஜுவல் லோன் வந்து பிரைவேட் பேங்க்லேயும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த லோன் இருக்கவங்களா அவங்க எப்படிங்க சார் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம்? ஜுவல் லோனுக்கு எப்போ வேணாலும் வட்டி கட்டலாம், எப்போ வேணாலும் இஎம்ஐ கிடையாது இப்போ வரைக்கும் அப்படின்றப்ப அவங்க எப்படிங்க சார் பிளான் பண்ணிக்கலாம்? ஓகே, இப்போ ஜுவல் லோனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ஸில் ஆர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டவரையும் அது வந்து ஒரு 7-8% தான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8%ன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு நகை வச்சுருக்கேன், அந்த நகையுடைய மதிப்பு வந்து 5 லட்சம், அதாவது நகையோட மதிப்பு 8 லட்ச ரூபா இருக்கும். எனக்கு வந்து அந்த என்னுடைய நகையை பேஸ் பண்ணி அவங்க எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட் தான். 5 லட்ச ரூபாய்க்கு 8%னா 40,000 ரூபா வருஷத்துக்கு. நான் எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து 20,000 ரூபா கொடுத்தா போதும். இதுதான் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய கோல்டு லோன். இந்த கோல்டு லோனில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஹவுசிங் லோன் ஆர் எனி அதர் லோன் வந்து தட் இஸ் கால்டு இஎம்ஐ. ஸோ இஎம்ஐங்கிறது வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். யூ ஆர் பேயிங் போத் இன்ட்ரெஸ்ட் அஸ் வெல் அஸ் பிரின்சிபல். வேறஸ் கோல்டு லோனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் பேயிங் த பிரின்சிபல், யூ ஆர் பேயிங் ஒன்லி த இன்ட்ரெஸ்ட். ஓகேயா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுறோம் அப்படின்னா இஎம்ஐ விட கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் இருக்குது, அதை தவிர பிரின்சிபல் காம்பனண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுறதுனால தான் அது ஓவர பீரியட் வந்து அடையுது. இங்கே வந்து அடையவே அடையாது, யூ ஆர் ஒன்லி பேயிங் த இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணும். அப்போ இந்த 8% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோல்டு லோனில் இந்த மாதிரி பேங்க்கில் இது கிடைச்சிதுன்னா அந்த லோனை நீங்கள் அடைக்கவே வேண்டாம். அதாவது இந்த சென்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சார், எனக்கு வந்து 5 லட்ச ரூபா லோன் கோல்டு லோன் வாங்கியாச்சு, வாங்கி அது 8%ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு வந்து ஒரு 5 lakh rupees கம்பெனியில் ஏதோ போனஸ் கொடுத்துருக்காங்க, அல்லது ஒய்ஃப் சைடில் வந்து ஏதோ அவங்களுடைய சொத்து ஏதோ பிரித்து வந்ததில் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ நான் அந்த 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் கோல்டில் கொடுத்துட்டு அந்த கோல்டை திருப்பிட்டேன் அப்படின்னதுன்னா நான் இனிமேல் கோல்டுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க வேண்டாம். கரெக்டாக? எஸ். ஸோ நான் இதை பண்ணலாமா அப்படின்னா என்னை பொறுத்தவரை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னதுன்னா அந்த 5 லட்ச ரூபா எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு வந்து 20,000 ரூபா தான் பே பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னதுன்னா நீங்கள் இதை முதலீட்டில் நீங்கள் என்ன ஒரு அதில் வந்து ஒரு 4 லட்ச ரூபா அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க, நல்லா அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. 1 லட்ச ரூபா மட்டும் கொஞ்சம் மாடரேட்டாக ஆர் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கிட்டாலும் சரி. அதை போட்டுட்டு என்னென்னா 6 மாதம் கழிச்சு இங்கே 20,000 வருமா, அப்போ இந்த 20,000 ரூபா கொடுங்க, திருப்பி 6 மாதம் கழிச்சு இன்னொரு 20,000 ரூபா. ஆனால் இப்போ வந்து என்ன ஒரு சேலஞ்சுன்னா கோல்டில் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வச்சுட்டு நம்ம வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிவிட்டு இயர் ஆன் இயர் வந்து அதை ரெனியூ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்களா, ஓகே 5 லட்ச ரூபா நான் கொடுத்தாச்சு, 20,000 ரூபா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கட்டினீங்க, அடுத்த 6 மந்த்ஸுக்கு 20,000 அதை கட்டிட்டு இப்போ லோன் வந்து க்ளோஷர் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 லட்ச ரூபா எனக்கு திருப்பி கொடுக்கணும். 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ என்ன ஆகும், அந்த 5 லட்ச ரூபா கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கோல்டை நான் கையில் கொடுத்துருவேன். ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் திருப்பி அந்த கோல்டை வச்சுட்டு அடுத்த 6 மாதத்துக்கு 20,000 ரூபா. இப்போ இந்த இன்பிட்வீன் இந்த 2-3 டேஸில் வந்து
எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான ஒரு மணி கிடைக்கும், எத்தனை பேர்கிட்ட இருக்கு, ஆர் யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா 3 நாளைக்கு மட்டும்ப்பா, எனக்கு 3 நாள் 5 லட்ச ரூபா கொடு, 3 நாள்ல 5 லட்ச ரூபா இது பண்ணுறேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது மாதிரி கிடைச்சது அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கோல்டு லோனை அடைக்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. டில் உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. எப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டு லோனை பற்றி ஒரி பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர் கோல்டு கிட்டத்தட்ட 30% இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸே கூட 25% காம்பவுண்டிங்கில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோயிங் ஃபார்வர்டு வந்து கோல்டு ஏறல்னு வச்சுங்க, கோல்டு இறங்கும் முகமாகவே இருக்குது. ஓகே, பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நான் கோல்டை வச்சு அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறேன்னா 8%. எந்தனால அப்படின்னா கோல்டு விலை ஏறும் அப்படிங்கிறதுல. ஆனால் கான்ட்ரரி டு மை பிலீஃப், பிகாஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ் எல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா கோல்டு ஸ்டார்டட் ஃபாலிங். அந்த மாதிரி சமயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு 8% கொடுக்குறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு இது. அதனால நீங்கள் கோல்டு லோனை பொறுத்தவரையும் வச்சிட்டு இருக்கலாம். அஸ் லாங் அஸ் கோல்டு இஸ் ஜென்ரேட்டிங் ஒரு 10% இது ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுலேருந்து வெளில வர வேண்டாம். ஸோ நவ் கோல்டு ஸ்டார்டட் ஃபாலிங், ஒரு 6-7% தான் கோல்டே ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னதுன்னா பெட்டர் அந்த கோல்டு லோனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணும். சார் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு 15 லட்சம் பர்சனல் லோன், கோல்டு லோன் இப்படி மொத்தமாக ஒரு கடன் இருக்குது. அவருக்கு மாதம் ஒரு 50,000 வருமானம் வருது. ஒரு 30,000 இஎம்ஐ மற்ற விஷயங்கள்லாம் கட்டினா 20,000 கையில் இருக்குது அப்படின்றப்ப அவர் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாங்க சார் கடன் இருக்கும்போது? தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 15 லட்ச ரூபா லோன், அப்போ ஒரு 3-4 லோன் சேர்ந்து தான் 15 லட்சம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மொத்தம் லோன் எவ்வளோ 15 லட்சம், அதில் வந்து ஒரு 3 ஹெட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன் எவ்வளவு, கோல்டு லோன் எவ்வளவு, அல்லது ஹேண்ட் லோன் எவ்வளவு, இந்த 3 லோனும் போட்டுட்டு அதுதான் 15 லட்ச ரூபா வந்துருக்கு. இப்போ ஒவ்வொரு லோனுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எனிதிங் விச் இஸ் அபவுட் 10% ஆர் 12% அந்த மாதிரி இருக்கக்கூடிய லோனை முதல்ல அடைக்க பாருங்கள். ஓகே, ஆர் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்மியான லோன், இப்போ நான் ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அந்த லோனில் வந்து அந்த வந்து எனக்கு 8% தான் கிடைக்குது, ஆனால் அது வந்து 1 லட்சம் தான் நான் வாங்கினேன், அவங்க 200 லட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து 200 லட்சத்தை வாங்கி வேறஸ் யூ ஆர் பேயிங் சம்திங் 12, 13, 14% அதிகமாக கொடுக்குறீங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து அதை அடைச்சிட்டிங்க அப்படின்னதா இருந்ததுன்னா ஸோ யூ ஆர் ப்ராட் டவுன் ஃப்ரம் 12, 13லேருந்து இந்த 7, 8க்கு நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த மாதிரி பண்ணணும். அப்போ கடன் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கடன் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம் அப்படின்னதா இருந்ததுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டு திட்டம் நீங்க கடனுக்கு பே பண்றதை விட அங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா தாராளமா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல கடனை தான் அடைக்கணும். ஓகேங்க சார். இது கடனை அடைக்க ஒரு சிறந்த வழி, அதாவது வந்து சீக்கிரமா அடைக்கிறதுக்கு நான் வழிமுறையாக சொல்லுவேன். இப்போ வேற என்னெல்லாம் பண்ணலாங்க சார் கடனை கொஞ்சம் சீக்கிரம் அடைக்கிறதுக்கு? சரி, கடனை வந்து அடைக்கணும் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் ஃபர்தரா வேற கடன் வாங்காம இருக்கணும். அது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா, நம்மளுடைய தேவைகள்ல எதையாவது சுருக்க முடியுமா, அல்லது ஏதாவது அனாவசிய செலவு நம்ம பண்றோமா? ஓகேயா, இதை எப்படி நம்ம வந்து ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வந்து என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி அதை நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மார்னிங் ஆஃபீஸ்லேருந்து வரோம். ஓகே, இன்றைக்கி வந்து பெட்ரோல் ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன். ஸோ அந்த பெட்ரோல் வந்து இந்த மந்த் எத்தனை தடவை நான் பெட்ரோல் போடுறேன், 2 வீலர் வச்சுருக்கோன்னா ஓகே, இந்த மந்த் வந்து நான் 4 தடவை பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா என்னுடைய பெட்ரோல் செலவு ஃப்ரம் ஆஃபீஸ் டு வீடு அந்த பெட்ரோல் இதுக்கு மட்டும் பைக்குக்கான பெட்ரோல் செலவு 2000 ரூபா. ஸோ மார்னிங் வந்தேன், மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸில் தான் இருக்கேன், நாங்கள் வெளியிலலாம் போகல, இன்றைக்கி லஞ்ச் நான் எடுத்துகிட்டு வரல, அதனால வெளியில் போய் சாப்பிட்றேன் அல்லது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறேன், அது வந்து 200 ரூபா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்த் பார்க்குறேன், ஒரு 30 நாளில் ஓகே 22 நாள் நம்ம வேலைக்கு போகிறோம் அல்லது 25 நாள் வேலைக்கு போகிறோம்னா அந்த 25 நாளில் நான் 5 நாளைக்கு வந்து நான் சாப்பாடே கொண்டு வரல. ஒரு 3 நாள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 2 நாள் ஹோட்டலில் போயிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000, 1500 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த 1500 வந்து இதை அவாய்ட் பண்ண முடியுமா? ப்ராபப்ளி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒய்ஃபோ இல்லை கல்யாணம் ஆகாத அம்மாவோ அவங்க வந்து மார்னிங்கில் கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்புற சமயத்தில் அவங்க சாப்பாடு கொடுக்கல, அதனால நான் போயிட்டேன் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்துட்டிங்கன்னா இவ்வளோ ரூபா சேவ் பண்ண முடியுமா, அதனால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் ஜாபில் வந்து
சார் நான் வந்து மார்னிங் எனக்கு டிலே ஆகுது, உங்களுக்கு தேவைன்னா 8 ஹவர்ஸோ 9 ஹவர்ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் அட் 9:30 கேன் ஐ கம் அட் 10 o'clock? ஸோ தட் நான் வந்து ஒரு 6 o'clock இல்லைன்னா நான் 6:30 வரையும் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மார் ஒன்லி டைம் பவுண்டு. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்கள் முன்னாடி இது பண்ணலைன்னா பின்னாடி ஒரு 1/2 hourனா எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால், ஈவன் உங்கள் மதரோ ஒய்ஃபோ டயத்துக்கு சமைக்கலைன்னா கூட ஒரு 1/2 hour டிலே ஆனால் கூட ஸ்டில் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே லஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய வயிற்றுக்கும் நல்லது, கண்டதே நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து அனதர். தேர்டு வந்து என்னென்னா, நம்ம அடிக்கடி போய் வெளியில் போய் டீ சாப்பிட்றது அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரியான செலவுகள்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், மொத்தமாக நீங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறது ஜஸ்ட்டு யூ நோட் டவுன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹெட்டுக்கும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது நீங்களே அதை ஜட்ஜ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எதுக்கு நீங்கள் காஃபி குடிச்சிங்க, எதுக்கு டீ குடிச்சிங்க அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா இதில் வந்து இந்த போர்ஷன் வந்து ஐ திங்க் ஐ கேன் அவாய்ட் அப்படிங்கிறது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்தது அப்படின்னாலே, அப்போ என்ன ஆகும், அந்த ஒரு 2000 3000 கம்மியாகும். அது வந்து யூ கேன் பே டு த லோன். அப்படி இருக்கும்போது அந்த லோன் வந்து சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.